Hello everyone. And next 55th question க்கு போலாம். The amalgamation of novel of manners and historical romance known as Waverley novels are authored by ஓகேங்களா ஒன்றுமே கிடையாது. வேவர்லி நாவல்ஸுக்கான ஆத்தர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா, ஆர் ஆத்தர்ட் பை யார்? வேவர்லி நாவல்ஸு யார் எழுதுனது, அவ்வளோதான் கொஷின். ஆப்ஷன் ஏ வால்டர் ஸ்காட், ஆப்ஷன் பி மேரியா எட்ஜ்வர்த், ஆப்ஷன் டி சூசன் ஃபெரியர் அண்ட் ஆப்ஷன் டி ஜேன் ஆஸ்டன். ஓகேங்களா, ஸோ இந்த வேவர்லி நாவல்னால் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வித்தவுட் எனி டவுட் வேவர்லி நாவல்ஸ் வால்டர் ஸ்காட்டு, அவ்வளோதான். வேறு எந்த ஆப்ஷனுமே வச்சுக்காதீங்க. வேவர்லி நாவல்ஸ் வெசெக்ஸ் நாவல்னால் எப்படி தாமஸ் ஹார்டியோ அந்த மாதிரி வேவர்லி நாவல்ஸ்னால் வால்டர் ஸ்காட்டு, டபிள்யூ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே நமக்கு எதுக்காக இந்த நாவல் ஆஃப் மேனர்ஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த நாவல் ஆஃப் மேனர்ஸுங்கிறத அதை அசோசியேட் பண்ணி எழுதுனது ஜேன் ஆஸ்டன்லாம், அதை நம்மளுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ வேவர்லி நாவல்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ முதல்ல ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ வால்டர் ஸ்காட், ஆப்ஷன் பி மரியா எட்ஜ்வர்த் அண்ட் ஆப்ஷன் சி சூசன் ஃபெரியர் அண்ட் ஆப்ஷன் டி ஜேன் ஆஸ்டன் அப்படின்னு ஒரு 4 பேர்த்த கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முதல்ல நாவல் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் இல்லைனா வேவர்லி நாவல்னால் என்னன்னே முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வேவர்லி நாவல்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரு லாங் சீரீஸ் ஆஃப் நாவல். அது வால்டர் ஸ்காட்டோடது தான். அது நிறைய நாவல்ஸ் அதில் அவர் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 1771 1832 வரைக்கும் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் எழுதினார். ஓகேங்களா, நியர்லி செஞ்சுரி கிட்ட அது அவர் எழுதினார். ஓகேங்களா, அது செஞ்சுரி கிட்ட அது மோஸ்ட் ஃபேமஸ் நாவல்ஸ், வைட்லி ஸ்ப்ரெட் அண்ட் பாப்புலர் நாவல்ஸ் இன் யூரோப்னே கூட சொல்லலாம், நாட் ஒன்லி இன் இங்கிலாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகேங்களா, அதோடைய ஆத்தர்ஷிப் வால்டர் ஸ்காட்டுக்கு தான் சேரும். அண்ட் அதை அவர் வேவர்லி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணார். வால்டர் ஸ்காட் ஹிம்செல்ஃப் நேம்ட் இட். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு நாவல் ஆஃப் த சீரீஸ் 1814 தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆச்சு. ஓகேங்களா, அது நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் இதை அவர் கிட்டத்தட்ட பப்ளிக்காக அனௌன்ஸே பண்ணிக்கல, நான் தான் அப்படின்லாம் அவர் பண்ணிக்கவே இல்லை. ஓகேங்களா, இன் ஸ்காட்லாண்டில் அந்த ஏரியாவுக்கே கூட அந்த எமோஷன்ஸை பற்றி பேசுகிறதாப்பா வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. ஓகேங்களா, அண்ட் இது இந்த நாவல் இந்த சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் இப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால ஸ்காட்லாண்டில் வேவர்லி ஸ்டேஷன்ஸ், வேவர்லி பிரிட்ஜு அப்படின்லாம் கூட பேர் வச்சாங்களாமா. ஊருக்கு, தெருவுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரி இடங்கள, ஸ்கூலுங்களுக்கு, இதுக்கெல்லாம் வேவர்லி அப்படின்னு பேர் வச்சதாக கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் நிறைய இந்த வேவர்லி நாவல் அப்படிங்கிற இந்த லாங் சீரீஸில் நிறைய ஃபேமஸ் வால்டர் ஸ்காட்டுடைய நாவல்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக நமக்கு தெரிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஹார்ட் ஆஃப் மிடில்டன். ஓகேங்களா, அண்ட் டேல்ஸ் ஆஃப் மை லேண்ட்லார்ட் செகண்ட் சீரியஸ், டேல்ஸ் ஆஃப் மை லேண்ட்லார்ட் தேர்ட் சீரியஸ் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா, த பிளாக் ட்ராஃப் அண்ட் ஈவனோஹோ, அப்புறம் த அபோட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. கெனில்வர்த், த பைரேட்டு, இது எல்லாமே இந்த வேவர்லி நாவல்ஸுங்கிற ஸ்டாக்கில் வந்தது தான். ஓகேங்களா, அண்ட் த டாலிஸ்மேன், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த ஸ்டோரிஸ் வேர் பப்ளிஷ் டுகெதர் இன் 48 வால்யூம். ஓகேங்களா, 48 வால்யூம் சீரியஸ்னால் அது ஒவ்வொரு வால்யூம்லேயுமே கிட்டத்தட்ட 3-4 நாவல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நிறைய நாவல்ஸ் 48 வால்யூம் சீரியஸ் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த வேவர்லி நாவல்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த வேவர்லி நாவல்ஸில் இந்த நாவல் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் என்ன, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் ஆஃப் மேனர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, மேனர்ஸ். ஓகேங்களா, இது ஃபோக்கஸிங் ஆன் கஸ்டம்ஸ். அந்த டைமில் பீப்புள் எப்படி இருந்தாங்க. ஓகே, ஜேன் ஆஸ்டனுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. என்ன சாப்பிட்டாங்க, எப்படி ட்ரெஸ் போட்டாங்க, அப்பர் கிளாஸ் சொசைட்டி, லோவர் கிளாஸ் சொசைட்டி, அவங்களுக்கான கிளாஷு,
இல்லைனா வந்துட்டு அவங்க அந்த சோஷியல் ஃபோக்கஸ் என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய சோஷியல் பிஹேவியர்ஸ் எப்படி இருந்துச்சு, கஸ்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நாவல் ஆஃப் மேனர்ஸ் இல்லையா. ஸோ இந்த நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய ரைட்டர்ஸ் லைக் ஜேன் ஆஸ்டன் ஆகட்டும், இல்லைனா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, ஓகேங்களா, இல்லைனா எடித் வார்டன், இவங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஜேன் ஆஸ்டனுடைய எல்லா ஒர்க்ஸும் இதுக்கு எக்ஸாம்பிள்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸோ, எம்மாவோ, இல்லைன்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எம்மாலாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அந்த சோஷியல் ஃபோக்கஸ் இல்லை கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் அதுதான் வந்து நாவல் ஆஃப் மேனர்ஸ். அந்த நாவல் ஆஃப் மேனர்ஸ் கூட ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வர்றது தான் வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து வேவர்லி நாவல். ஸோ வேவர்லி நாவலை எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ஸ்காட், அவ்வளோதான். புரியுதுங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் அவர் இதை எழுதினார். கிட்டத்தட்ட 48 வால்யூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வால்யூம்லேயும் 2 to 3 நாவல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா. ஓகே, அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆப்ஷன் ஏ வால்டர் ஸ்காட் கேன் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் நாவல் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ், இதை தான் வந்து வேவர்லி நாவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வால்டர் ஸ்காட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அண்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவர்லி நாவல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸும் சோஷியல் மேனர்ஸும் சேர்ந்தது. இது எல்லாம் சேர்ந்தது தான் வேவர்லி நாவல்ஸ். என்னது, ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ், ஹிஸ்டாரிக்கலான சில விஷயங்களை காமன் பீப்புள் கூட அசோசியேட் பண்ணி பேசுகிறது, ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் கூட கொண்டு வந்து பேசுகிறது. ஓகேங்களா. ஸோ இவர் வால்டர் ஸ்காட்டை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல்னே சொல்கிறோம் இல்லைங்களா. அது ஏன்னா த பப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ்னால தான். ஓகே, ஸோ ஸ்காட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஹூ, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஃபார் அவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் த ஃபஸ்ட் இந்த சீரீஸ், இதில் வந்து முதல் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவர்லி அப்படிங்கிற பேரில் தான் அவர் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1814. புரியுதுங்களா. இது வந்து எழுத ஆரம்பித்து முடித்த டைம்ப்பா. ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1814 வேவர்லிங்கிற பேரில். ஓகேங்களா. ஃபாலோட் பை அதர்ஸ் லைக் ராப் ராய், அயவன் அண்ட் த ஹார்ட் ஆஃப் மிடில்டன். இதெல்லாம் நமக்கு படித்த கேள்விப்பட்ட டாபிக்ஸ் இல்லைங்களா. இதை போட்டு என்ன பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் கல்ச்சரு, பாலிட்டிக்ஸு அண்ட் ட்ராமாட்டிக் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி டெல்லிங்கோடு வந்திருக்கும். புரியுதுங்களா. அந்த ஸ்காட்டிஷ் பீப்புளுடைய கல்ச்சர் அண்ட் பாலிட்டிக்ஸ் தான் பேசுவாங்க. பட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி டெல்லிங் மாதிரியான நரேஷனில் கொண்டு போய் முடிச்சிருப்பார். புரியுதுங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகே, அண்ட் வி கேன் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 56. Dash is used the word fellow to place a person on a level with oneself. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபெல்லோ அப்படிங்கிற வேர்டை ஈக்குவல், ஓகே, இப்போ ஃபெலோ மேன் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க. இப்போ நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஃபெலோ மேன்னா என் கூட வேலை செய்கிறவங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபெலோ மேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என் கூட படிக்கிறவன். ஓகே, அப்படி சொல்கிறது. அந்த ஃபெல்லோங்கிற அந்த வார்த்தையை இப்படி லெவல் வித் ஒன் செல்ஃப், என் கூட சமமானவன் அப்படிங்கிற அந்த டேர்மாக மாற்றினது யார் முதல்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் கொஷின். ஓகே, ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜான்சன், ஆப்ஷன் பி போப், ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் டி மில்டன். ஓகேங்களா. ஸோ தீஸ் கேன் பி த ஆப்ஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் கொஷின். ஓகேங்களா. ஓகே, ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் கொஷின், இந்த ஃபெல்லோங்கிற டேர்மு காமன் லெவல் டு ஒன் செல்ஃப் அப்படின்னு எடுத்து வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா. ஷேக்ஸ்பியர் தான் வந்துட்டு அது வரைக்கும் வந்து ஃபெல்லோ அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, அக்கார்டிங் டு டிக்ஷனரி இட் இஸ் ஹேவிங் சம் மீனிங் அப்படின்னாலும் அதை வந்துட்டு கலோக்கியலாக காமன் டேர்முக்கு கொண்டு வந்து ஃபெல்லோனா என் கூட இருக்கவங்க அப்படிங்கிறத மாதிரியான ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ப்ரூஃப் பார்க்கலாம் இங்கே. இந்த வேர்ட் ஃபெல்லோ அப்படின்னாவே ரேஞ்ச் ஆஃப் மீனிங்ஸ் அதுக்கு இருந்தது. ஓகேங்களா. டியூரிங் பிஃபோர் ஷேக்ஸ்பியர் டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கம்பானியன் அப்படின்னு இல்லைன்னா அசோசியேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா. என் கூட வந்தவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என் கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னோட சமமானவன் அப்படின்னு இல்லை. ஓகேங்களா.
ஸோ பிஃபோர் ஷேக்ஸ்பியர் டைம் வந்து இப்படிப்பட்ட மீனிங் தான் அதுக்கு இருந்தது, கம்பானியன் இல்லை அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ட் ஈக்குவல் இன் கேரக்டர், பவர், ரேங்க் எக்ஸெட்ரா, எப்பியர், அவ்வளோதான். புரியுதா? அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அவருடைய நிறைய ஒர்க்ஸில் வந்து இதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ யூஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இந்த விஷயத்தை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ஃபெல்லோங்கிற வேர்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பஸ்டில் த லைன் டு பி யுவர் ஃபெல்லோ யூ மே டினை மீ பட் ஐல் பி யுவர் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெல்லோங்கிற டேர்மை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, உனக்கு ஈக்குவலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈக்குவல், அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டுக்கான ரூட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இங்கிலீஷ்லேயோ இல்லை ஓல்டு நோட்ஸ்லேயோ லிட்ரலி இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்ட்னர்ஷிப்பை தான் பேர் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதை வந்து சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டர்ஸ் இதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் இப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டாக்டர் ஜான்சன் இல்லை அலெக்சாண்டர் போப் எல்லாருமே வந்துட்டு இதை வந்து சரி இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? கிளியரர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் யூசேஜ் ஜான்சனோ அலெக்சாண்டர் போப்போ வந்து இதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? டாக்டர் ஜான்சன் அவருடைய டிக்ஷனரி அவர் தான் வந்து கம்பைல் பண்ணார் இல்லைங்களா, டிக்ஷனரியை. அதுலேயே வந்துட்டு ஃபெல்லோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் மீனிங் ஈக்குவல் அப்படிங்கிறதையும் அவர் வந்து போட்டாராமா, ஷேக்ஸ்பியர் இப்படி யூஸ் பண்ணதுனால. ஓகேங்களா? ஷேக்ஸ்பியர் அண்ட் ஃபிலிப் சிட்னி அவருமே கூட இந்த ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்காரு ஃபெல்லோங்கிற வார்த்தையை வந்துட்டு. பாருங்கள், இப்படிப்பட்ட கொஷின்லாம் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் இல்லைங்களா? எஸ், ஷேக்ஸ்பியரை படிச்சிருப்போம், இல்லைனா வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு டேர்மேஜை கொண்டு வந்தது வந்து கொலோக்கியலாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இஸ் திங்கபிள் கொஷின் இல்லைங்களா? வி ஹாவ் டு பி கான்ஷியஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். என்ன நம்ம படிக்கிறோனாலும் அதில் வந்து மைண்டை போட்டு நம்ம படிக்கணும், இல்லைனா நம்மளை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஆனால் வந்து ஆன் த ஹோல் இந்த கொஷினை நம்ம படித்தோம்னா மீனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். பட் அப்படி போட்டுறாதீங்க, we have to think twice. ஓகே, ஸோ ஜான்சனுக்கு முன்னாடியே வந்து ஷேக்ஸ்பியர் வந்து டெம்பஸ்டில் அதை போட்டாராமா ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அண்ட் 57th கொஷின், பிஎஃப் ஸ்கின்னர்ஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் புக் எந்த புக்? ஓகே, டேஷ் டிஸ்கஸ் த தியரி ஆஃப் லேர்னிங் அப்ளிகபிள் டு லாங்குவேஜ் லேர்னிங். ஓகே, எந்த பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிறவருடைய எந்த புக்கு வந்துட்டு தியரி ஆஃப் லேர்னிங் அப்ளிகபிள் டு லாங்குவேஜ் லேர்னிங்காக மாற்றுது அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வெர்பல் பிஹேவியர் 1957, லாங்குவேஜ் டீச்சிங் 1961, ஆப்ஷன் பி இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் 1972, ஆப்ஷன் பி லாங்குவேஜ் 1930. ஓகேங்களா? ஸோ பிஎஃப் ஸ்கின்னருடைய எந்த இன்ஃப்ளூயன்ஷியல் புக் வந்துட்டு தியரி ஆஃப் லேர்னிங்கை லாங்குவேஜ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, வேர்பல் பிஹேவியர் 1957 அப்படிங்கிற இந்த புக்கு தான் நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ பிஎஃப் ஸ்கின்னர்னுடைய இந்த புக்கு தான் நமக்கு அதை எக்ஸிம்பிளிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் எ வேர்பல் பிஹேவியர் 1957 வந்த புக்கு. ஓகேங்களா? ஸோ பிஎஃப் ஸ்கின்னருடைய இந்த புக்கு தான் அதை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸை இன் ஜென்ரல் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெடிஃபோர்ஸ்மெண்ட் இதை தான் பேசுது. புரியுதுங்களா? ஸோ வாட் த ரைட்டர் இஸ் ஆர்கியூவிங் ஹியர் அப்படின்னா, லாங்குவேஜ் இஸ் நாட் innate. ஓகேங்களா? பட் லேர்ன்டு த்ரூ ஹேபிட் ஃபார்மேஷன் அண்ட் கண்டிஷனரிங் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறார். புரியுதுங்களா? லாங்குவேஜ் லேர்னிங் அப்படி இதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜிலேருந்து என்ன சொல்கிறது, க்ரோத் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறோம்ல, அதிலேருந்து வந்த கொஷின்னு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா டாப்பிக்குமே டச் பண்ணிட்டாங்க பாருங்கள். எதையுமே நம்ம வந்து இதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுறவே முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் மட்டும் எதை எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோமோ அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வி ஷுட் நாட் மிஸ் எனி திங். ஓகேங்களா? அதுக்காக அப்படியே பயந்துட்டு அப்படி செய்ய வேண்டாம். எதை படிக்கிறோமோ அதை வி ஹாவ் டு கிராஸ்ப் இட் டீடைலி. ஓகேங்களா? ஸோ ஸ்கின்னர் வந்து என்ன சொல்கிறாரு, லாங்குவேஜ் இஸ் நாட் innate. லாங்குவேஜுங்கிறது வந்து உள்ளேருந்து வராது. ஓகேங்களா? ஹேபிட் ஃபார்மேஷன் அண்ட் கண்டிஷனிங் மூலயமா ஒரு லாங்குவேஜை வந்து நீ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு எத்தனை லாங்குவேஜ் வேணால் கூட வரும் இல்லையா? அதுதான் அது. ஸோ கீ பாயிண்ட்ஸ் இவர் இதில் என்ன இதை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அப்சர்வல் பிஹேவியர் நாட் மென்டல் ப்ராசஸ். லாங்குவேஜுங்கிறது வந்துட்டு இந்த புக்கு வேர்பல் பிஹேவியர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அப்சர்வல் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் கிடையாது. மென்டல் ப்ராசஸ் வழியாக தான் லாங்குவேஜ் வருங்கிறது அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் ஹேப்பன்ஸ் த்ரூ இமிட்டேஷன் அண்ட் ரெனஃபோர்ஸ்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? லாங்குவேஜில் ஒரு இப்போ நம்ம வந்து நார்த் இந்தியா போகிறோம், அங்கே ஒரு 10 days நம்ம இருந்தே ஆகணும். எனக்கு ஹிந்திக்கு ஆனாவுன்னா கூட தெரியாதுன்னா கூட நான் ஒரு அந்த 15 days இருக்கேன்னா 10th day வந்து எனக்கு கொஞ்சமாவது வழி எங்கே போகணும் அப்படின்னா அது எனக்கு கேட்க தெரிஞ்சிடும். அதுதான் அந்த இமிட்டேஷன் அண்ட் ரெனஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது. புரியுதுங்களா? அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆடியோ லிங்குவல் மெத்தட் இன் லாங்குவேஜ் டீச்சிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் எம்ஃபசைசிங் ட்ரில் ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்படிஷன் டு ஃபார்ம் கரெக்ட் லாங்குவேஜ் ஹேபிட்ஸ். இதெல்லாம் இந்த புக் ரிலேட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 58th question பார்த்துடலாம். வேர்ட்ஸ் தட் யூஸ்வலி கோ டு த ஓல்டு காம்பினேஷன் தட் சவுண்ட் நேச்சுரல். ஓகே. A great mistake instead of large mistake, a high shelf instead of tall shelf called. ஓகே. இந்த கொஷினை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நமக்கு தோணும். என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியல அப்படின்னு தோணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2-3 times கொஷினை படிச்சிடணும். புரியுதுங்களா? இன்னொரு தடவை படித்தோம்னா புரியும் பாருங்கள். வேர்ட்ஸ் தட் யூஸ்வலி கோ டு த ஓல்டு காம்பினேஷன் தட் சவுண்ட் நேச்சுரல். புரியுதா? இதை மட்டும்தான் கொஷின். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனு விட்டுருங்க. ஓல்டு காம்பினேஷன், 2 வேர்டை பிளண்ட் பண்ணுறாங்க. புரியுதா? 2 வேர்டை கம்பைன் பண்ணுறாங்க. அது வந்து சவுண்டு நேச்சுரல். ஓல்டு காம்பினேஷனாக இருக்கிற 2 வேர்டை கம்பைன் பண்ணும்போது இட் இஸ் சவுண்டிங் நேச்சுரல். ரொம்ப நேச்சுரலான ஒரு வேர்டு மாதிரி அது கொலாபரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த டேர்முக்கு பேர் என்ன? அதுதான் கேள்வி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இந்த ப்ராக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்களேன். ஆப்ஷன் ஏ கொலோகேஷன், ஆப்ஷன் பி கன்ஜங்ஷன்ஸ், ஆப்ஷன் சி டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் டி காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கோ நேச்சுரலி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? அந்த எக்ஸாம்பிள்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அது ஒன்றுமே கிடையாது. அந்த பேரிங் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எ கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் லார்ஜ் மிஸ்டேக். நான் வந்து ஒரு இடத்துல இந்த ஓல்டு காம்பினேஷனுக்கு பதிலாக அதை மாற்றுறேன். ஓகேவா? அதை வந்து வேறு டேர்ம் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் அழகாக இல்லை புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். புரியுதுங்களா? கிரேட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லார்ஜ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஹை ஷெல்ஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டால் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி கம்பைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஓல்டு காம்பினேஷன். இதுக்கு பேர் என்னங்கிறது தான் கேள்வி. புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்னங்கிறது தான் கொஷின் இந்த இடத்துல. ஸோ அப்போ அது என்ன? ஆப்ஷன் ஏ கொலோகேஷன். இது கன்ஜங்ஷன்ஸ் கிடையாது, டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது, காம்பவுண்ட்ஸ் கிடையாது. இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ கொலோகேஷன்ஸ் கேன் பி த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ முதல்ல கொலோகேஷன்னா என்ன? நேச்சுரல் பேரிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? தட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் டுகெதர். அதை நேச்சுரலாக பேர் பண்ணி அது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து கொலோகேஷன். கொலாய்ட் ஆகி வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சவுண்டிங் ரைட். அந்த இடத்துல அதை போட்டு படித்து பார்த்தேன் அப்படின்னா அந்த நேட்டிவ் ஸ்பீக்கருக்கே வந்து அது கரெக்டு. எஸ், இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, மேக் அ மிஸ்டேக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டோன்ட் டூ அ மிஸ்டேக், டூ அ மிஸ்டேக் இந்த மாதிரி மாற்றி சொல்லும் போது ஸ்ட்ராங் காஃபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக பவர்ஃபுல் காஃபி அப்படின்னு சொல்ல. இதுதான் வந்து சில இடங்களில் வந்து அது நமக்கு ஈஸியாக பேரப் ஆகிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து அந்த பேரப் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பேர் பண்ணி பார்க்குறது தான் வந்துட்டு கொலோகேஷன்னு சொல்கிறது இல்லைங்களா? ஸோ நேச்சுரல் பேரிங் ஆஃப் வேர்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்ட்ராங் காஃபின்னு சொல்கிறது வந்து குட் காம்பினேஷன். அதுக்கு பதிலாக பவர்ஃபுல் காஃபின்னு சொன்னேன்னா அது இட் இஸ் நாட் ஆப்ட் இல்லைங்களா? இந்த காம்பினேஷன், அந்த கரெக்ட் காம்பினேஷன், இந்த வேர்ப் கூட நவுனோ, அட்ஜெக்டிவ் கூட நவுனோ, இல்லைனா அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவோ. ஓகேங்களா? ஸோ இதை சொல்கிறது தான் வந்து கொலோகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? கரெக்ட் கொலோகேஷன் மேக்ஸ் யுவர் இங்கிலீஷ் ஒரு நேச்சுரலான இங்கிலீஷாக அதை சொல்லும், கிளாரிட்டியான இங்கிலீஷாக உங்களோடதை கொண்டு வந்து அது காட்டும். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கொலோகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஸ்ட்ராங் காஃபின்னு தான் சொல்லுவோம், ஹெவி டிராஃபிக்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம், ஹாப்பிலி மேரீட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு
மேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம், டூ அ டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மேக் அ டெசிஷன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டே தவிர டூ அ டெசிஷன் அப்படின்னு சொல்கிறது இஸ் நாட் ஆப்ட் இல்லையா. டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம், அது தட் இஸ் குட் காம்பினேஷன், அதுதான் கொலோகேஷன். ஓகே, மேக் அ ஷவர் அப்படின்னு சொல்கிறது இஸ் ராங் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான கரெக்ட் காம்பினேஷனில் கொண்டு போகிறது தான் கொலோகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுதான் அந்த ஓல்டு காம்பினேஷனை நேச்சுரலாக கொண்டு வந்து கொடுக்கறது தான் கொலோகேஷன். ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் கொலோகேஷன். கொலோகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வேர்ட்ஸ் தட் காமன்லி அக்கர் டுகெதர் இன் நேச்சுரல் சவுண்டிங் வே. ஓகே, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் தெம் ஆட்டோமேட்டிக்கலி, அவங்க தானாகவே பேசுவாங்க. இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக பேசுவாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் கரெக்டாக பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ சவுண்ட் ரைட். ஓகே, இட் குட் பி எக்ஸ்பிரஸ்ட் வித் அதர் வேர்ட்ஸும் போடலாம், பட் சிலது வந்து நேச்சுரலாக அமையாது. ஓகே, மேக் அ மிஸ்டேக் அப்படிங்கிறது தான் நேச்சுரல், அதுதான் கரெக்டு. ஓகே, டூ அ மிஸ்டேக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, ஹெவி ரெயின் அப்படின்றது தான் நேச்சுரல், ஸ்ட்ராங் ரெயின்லாம் சொல்லக்கூடாது, ஸ்ட்ராங் காஃபின்னு வேணால் சொல்லலாம். புரியுதா. ஸோ கொலோகேஷன் மேக் லாங்குவேஜ் சவுண்ட் நேச்சுரல் அண்ட் ஃப்ளூயண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு. ஓகேங்களா, தே ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட் கிராமர் ரூல்ஸ், யாருமே வந்துட்டு இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் காமன் யூசேஜுக்காக அதை பர்ஃபெக்டாக காட்டுறதுக்காக நம்ம அதை அப்படி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒரு கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் இன் இங்கிலீஷாக இதை நம்ம பார்க்கலாம். புரியுதா. ஸோ அடுத்தது வந்து 59th கொஷனுக்கு போயிடலாம். The oldest representation of the natural environment according to green studies occurs in the account of, ஓகேங்களா, dash is the question. Okay, option A pastoral of Theocritus, option B Garden of Eden in Bible, option C season of James Thompson, and option D Walden of Thorio. ஓகேங்களா, இது question என்ன, நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஓகே, அப்படிங்கிறத ஓல்டஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுலே முதல்ல இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத எந்த ஒர்க்கில், அதாவது லிட்ரரி ஒர்க்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத தான் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா, அப்படிங்கிறது தான் கொஷின். புரியுதுங்களா. ஸோ இந்த க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னது அது, அக்கார்டிங் டு க்ரீன் ஸ்டடீஸ்னு போட்டிருக்காங்கல்ல. அப்போ அந்த க்ரீன் ஸ்டடீஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ வாட் இஸ் திஸ் க்ரீன் ஸ்டடீஸ் அப்படின்னா, க்ரீன் ஸ்டடீஸ் இஸ் நத்திங் பட் எக்கோ கிரிட்டிசிசம். புரியுதுங்களா. ஸோ எக்கோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்காலஜிக்கல் கிரிட்டிசிசம் இல்லைன்னா கிரிட்டிசைசிங் என்வாயரான்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் வித் லிட்ரேச்சர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் க்ரீன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. இந்த க்ரீன் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை முதல்ல ஃபர்மோஸ்ட்டாக எந்த ஒர்க்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. புரியுதுங்களா. இந்த க்ரீன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட் யூகே பேஸ்டு டேர்மு. லிட்ரேச்சர், ஆர்ட்டு, ஃபிலிமு, ஃபிலாசபி எல்லாத்துலேயுமே இதை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா. ரொமான்டிக் எக்காலஜி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ரைட்டிங்கில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறது. புரியுதுங்களா. ஓகே. ஸோ இதுக்கான கோல் என்ன அப்படின்னா, ஹியூமனிட்டியோட டிபெண்டன்ஸ் ஆன் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி கார்டன் ஆஃப் ஈடன் இன் பைபிள், அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ ஈடன் கார்டனை விட அதிகமாக எந்த ஒர்க்லேயும் நம்மளால் நேச்சரை பார்க்க முடியாது இல்லையா. பைபிளில் கார்டன் ஆஃப் ஈடனை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க இல்லைங்களா, மில்டன் காட்டியிருப்பார்ல. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ த ரைட் ஆன்சர் கேன் பி ஆப்ஷன் பி, தி கார்டன் ஆஃப் ஈடன் இன் த பைபிள். Okay, the earliest recorded representation of the natural environment in literature. ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு க்ரீன் ஸ்டடீஸ் இல்லைனா எக்கோ கிரிட்டிசிசம், பிப்ளிக்கல் ஸ்டோரி இதில் தான் ஃபஸ்ட்டு இதை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஹார்மனி பிட்வீன் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், நேச்சர் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஆஃப் ஈடன்னாவே என்ன, லிட்ரரி இமேஜ் ஆஃப் பியூர் அன்டச்டு நேச்சரை காட்டியிருந்தாங்க. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பேலன்ஸ், இன்னசென்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ஹார்மனி. ஓகே. ஸோ க்ரீன் ஸ்டடீஸுங்கிறது இதை தான் காட்டுது, ஹியூமன் நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் காட்டுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கொஷின் நம்பர் 60. ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் இஸ் ப்ராக்டிஸ்டு பை. ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் இஸ் ப்ராக்டிஸ்டு பை டேஷ்.
Options are a press regulation, option B press council, option C press commission, option D inter press service IPS. okay. ஸோ முதல்ல இது பாருங்கள், கம்ப்ளீட்லி நமக்கு வந்து ஜேர்னலிசம்க்கு வந்துட்டாங்க அடுத்தது. ஓகேங்களா? ஸோ ப்ரெஸ் ரெகுலேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜேர்னலிசம்லேருந்து வந்த ஒரு கொஷின்னு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரியா? ஸோ முதல்ல ஜேர்னலிசம் இஸ் அ வெரி என்ன சொல்கிறது, வைடு செக்டார். புரியுதுங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கணும். ஜேர்னலிசம் பற்றி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் வில் ஹாவ் ஆம்பிள் டைம் டு மேனேஜ். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம இப்போது வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கொஷனிங். ஓகேங்களா? ஜேர்னலிசமில் இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு இட் ஃபோக்கஸஸ் ஆன் எக்கனாமிக், சோஷியல், இதெல்லாம் வந்து நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? இதை விட்டுட்டு இட் வில் ஹாவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு என்ன சொல்கிறது, கொஷனிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களை அதிகமாக காட்டுற ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து யார் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர் ப்ரெஸ் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி இதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஐபிஎஸ் சர்வீஸ், இன்டர் ப்ரெஸ் சர்வீஸுங்கிறவங்க தான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குளோபல் நான் ப்ராஃபிட் நியூஸ் ஏஜென்சி. கிட்டத்தட்ட இதை வந்து 1964 என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்விரான்மெண்ட் ரிகார்டிங் ஹியூமன் ரைட்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா? மெயின்லி இட் ஓன்ட் ஃபோக்கஸ் அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள், அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம்கான வேலை. புரியுதுங்களா? இட் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரொவைடிங் இண்டிபெண்ட் நியூஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? குளோபில் வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது வேர்ல்டில், ஓகேங்களா, அப்படிங்கிறத இந்த என்ன சொல்கிறது, யாருக்கெல்லாம் ப்ரொவைட் ஆகலையோ பவர், ஓகேங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது தான் இவங்களுடைய வேலையாக நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டைவர்ஸ், அதாவது மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்ப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை காட்டுறது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாமா? Yes, IPS, Inter Press Service, can be the right answer. Is known for practicing alternative journalism. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வாய்ஸஸ் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் ஆர் டெவலப்பிங் நேஷன்ஸ், சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் இஷ்யூஸை காட்டும், ஹியூமன் ரைட்ஸ், என்விரான்மெண்ட், கிராஸ் ரூட் இதெல்லாம் காட்டும் நமக்கு. ஓகேங்களா? அன்லைக் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட்டுட்டு நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, டாமினன்ட் மீடியோ நரேட்டிவ்ஸை காட்டும். ஓகேங்களா? நான் கமர்ஷியலாக எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாது. ஓகேங்களா? இண்டிபெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் சப்போர்ட்ஸ் இண்டிபெண்ட் குளோபல் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம்ஸ், இதையெல்லாம் காட்டும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் கிவிங் ப்ரையாரிட்டி டு அண்டர் ரிப்போர்ட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் இஷ்யூஸ். ஓகே? அண்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் கார்ப்பரேட் நியூஸ் டு பீப்புள் சென்டர்டு ரிப்போர்ட்டிங்கை நமக்கு இந்த ஐபிஎஸ்ங்கிறது தான் கொடுக்கும். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம்னுடைய வேலை. புரியுதுங்களா? இதை யூஸ் பண்ணி தான் அவங்க அதை கொண்டு வராங்க. அண்ட் தட் இஸ் அபவுட் தட் கொஷின். அண்ட் கொஷின் நம்பர் 61க்கு வந்துடலாம். Dash is a process in which there is a direct translation of the element of the borrowing language. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் பாரோயிங் லாங்குவேஜில் டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ பிளண்டிங், ஆப்ஷன் பி காம்பவுண்டிங், ஆப்ஷன் சி கிளாக் அண்ட் ஆப்ஷன் டி காயினேஜ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு என்ன கொஸ்டின் என்ன? இஸ் அ ப்ராசஸ் தட் இஸ் அ டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் எலிமெண்ட் ஆஃப் பாரோயிங் லாங்குவேஜ். பாரோயிங் லாங்குவேஜிலேருந்து ஒரு டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன், அதை அப்படியே மாற்றியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ வச்சுருப்பாங்க. அதுக்கு கடன் வாங்குறதுன்னு சொல்லலாம். அங்கேருந்து ஒரு வார்த்தையை வாங்கி இவங்க வேறு மாதிரி வச்சுருக்கிறது, அதுதான் கொஷின். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கால்க். ஓகேங்களா? கிளாக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா,
இட் இஸ் லோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஈஸியாக. இப்போ லோன்னா அது அப்படியே கடன் மாதிரி வாங்கிக்கிறது, அந்த வார்த்தையை நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? லோன் டிரான்ஸ்லேஷன்ஸ் அது வந்து வேர்டை வந்து வேர்டையோ ஃப்ரேஸையும் வந்து வேர்ட் ஃபார் வேர்ட் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் இன்டு அனதர், அதுதான் கிளாக்கு. சரிங்களா? ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு வார்த்தையை கடனாக வாங்கி வேறு வேர்டாக அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? அதுதான் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கோமா, அதை வந்து ஸ்பெயின்லேருந்து வாங்கியிருக்காங்க. அதனுடைய ஒரிஜினல் வார்த்தை வந்து ஸ்கிராப் ஸ்கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் வந்து கிளாக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீதிலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா? பிளண்டிங், டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன், பாரோயிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ பிளண்டிங்னா என்ன? பிளண்டிங்னா வந்து ஒன்றுமே கிடையாது, கம்பைனிங் பார்ட்ஸ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டை கொண்டு வரது இல்லையா? ரெண்டு வேர்டை கம்பைன் பண்ணி ஒரு புது வேர்டு, அதை ரெண்டையும் சேர்த்தி. புரியுதா? பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்தா பிரஞ்சு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அப்போ காம்பவுண்டிங் வேர்ட்ஸ்னால் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் கம்பைனிங் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் கிரியேட் அ நியூ வேர்ட். அந்த வார்த்தைகளை அப்படியே வச்சுருக்கிறது, புது வார்த்தையை உருவாக்காமல். இப்போ நோட் ப்ளஸ் புக் வந்து நோட் புக்கு, ஐஸ் ப்ளஸ் க்ரீம் ப்ளஸ் ஐஸ்கிரீம், அப்படியே சன் ப்ளஸ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சன்ரைஸ், அப்படியே வச்சுருக்கிறது காம்பவுண்ட் வேர்ட்ஸை இல்லையா? ஸோ காயினேஜ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு பிளண்டிங்கும் காம்பவுண்டிங்கும் தெரியும் இல்லையா? ஸோ டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன், பாரோயிங் லாங்குவேஜ்னால் ஒரு வேளை வந்து இது ரெண்டும் இல்லை அப்படின்னா கிளாக்கா காயினேஜா அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா? கிளாக்னா கடன் வாங்குறது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிறது. புரியுதா? அப்போ இதுதான் ஆன்சரு. அப்போ காயினேஜுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படின்னா, காயினேஜ்னால் ஒன்றுமே கிடையாது, a word formed in the process. ஓகேங்களா? ஒரு நியூ வேர்டு, இப்போ வந்து நைலான் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா, அந்த நைலான்கிற வேர்டு வந்து அதை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த புதுசாக ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட்டோ ஒரு கான்செப்டோ ஒரு ஐடியாவோ. இப்போ ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேராசிட்டமல் அப்படிங்கிறது பேரசைட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பென்சிலின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சிலின்ங்கிறது வந்து கண்டுபிடிச்சவங்க அவங்க பேர்லேயே அப்படியே வந்துடுறது, இல்லை அந்த கிருமினா அந்த கிருமி பேர்லேயும் அப்படியே வந்துடுது. அந்த மாதிரி தான் இப்போ நைலான் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ண அந்த விஷயத்தினுடைய பேர் நைலான்னு. அதனால் அந்த அந்த காலங்காலமாக அந்த கிளாத்தினுடைய மெட்டீரியலுடைய பேரையே வந்து அப்படியே அதையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த காயின்டு வேர்ட்ஸ். அதை ஒரு ட்ரேட்மார்க்கோ இல்லை அந்த ஃபவுண்டரோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணவங்களோ அதை காயின் பண்ணி அந்த வேர்டையே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து காயினேஜ் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ இது வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது இல்லையா? பாரோயிங் லாங்குவேஜ் இது கிடையாது, காயினேஜ் வராது. அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ் கிளாக் கேன் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆன்சர் இஸ் கிளாக் இஸ் அ பாரோயிங் ப்ராசஸ் வேர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் லிட்ரலி இன்டு அனதர் லாங்குவேஜ். புரியுதுங்களா? ஒரு லாங்குவேஜில் இருக்க ஒரு வேர்டையோ ஃப்ரேஸையும் எடுத்து நம்ம இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கடனாக வாங்கி அப்படியே வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஈச் பார்ட் ஆஃப் த borrowed எக்ஸ்ப்ரெஷன் இஸ் டிரான்ஸ்லேட்டட் வேர்ட் ஃபார் வேர்டாக அது மாறி போயிடும். ஓகேங்களா? இட் டஸ் நாட் காப்பி த ஒரிஜினல் வேர்டிங்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் மீனிங்கும் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்கை ஸ்க்ரேப்பர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு. ஓகேவா? அது வந்து ஸ்கிராப் ஸ்கை, கிரேட்டட் சிஸ், இதை அப்படியே மாற்றி இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ சூப்பர்மேன் அப்படிங்கிற வேர்டை வந்து ஜெர்மன்லேருந்து அபர்மென்ச் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து எடுத்து அது இங்கிலீஷில் சூப்பர்மேன் வச்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி மாத்திரம் தான் கிளாக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 62nd கொஸ்டினுக்கு போடலாம். J.M. Barrie discusses dash life in the play The Admirable Crichton. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ, த illusionment of the ugliness of modern. ஆப்ஷன் சி, த absurdities of. Option D, the certainties of. Okay, so J.M. Barrie discusses dash life in the play. ஓகேங்களா? ஸோ எதை வந்து அட்மைரபிள் கிரின்ஸ்டன் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின் இஸ் ஆப்ஷன் சி, த அப்சர்டிட்டிஸ் ஆஃப் லைஃப் இன் த பிளே த அட்மைரபிள் கிரின்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு J.M. Barrie சொல்கிறதா நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜேம் பேரிஸ் பிளே த அட்மைரபிள் கிரின்ஸ்டன் அப்படிங்கிற இந்த பிளேயில் தான் இது இவர் சொல்கிறார். த சென்ட்ரல் தீம் ஆஃப் திஸ் பிளே இட் செல்ஃப் இஸ் அப்சர்டிட்டி ஆஃப் சோஷியல் கிளாஸ். ஓகேங்களா, சோஷியல் கிளாஸில் இருக்க டிஸ்டிங்ஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், அதை தான் இவர் பேசுகிறார். புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அப்சர்டிட்டிஸ் ஆஃப் கிரின்ஸ்டன் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த பிளே எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஹியூமரஸ்லி டாக்கிங் அபவுட் ரிஜிட் பிரிட்டிஷ் கிளாஸ் சிஸ்டம். ஓகேங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரிட்டிஷ் பீப்புளுக்கான அந்த ரூல்னால் கேரக்டர்ஸினுடைய மேனர்ஸ் எல்லாம் அவங்களோட என்வரான்மெண்ட் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுது, மீனிங்லெஸ்ஸாக அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு லைஃப்குள்ள அவங்க போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எங்கே இருந்தாலும் நேச்சுரல்னஸ் இல்லாமல் போயிடும் இல்லையா, அதை தான் அவங்க வந்து மென்ஷன் அப்சர்டிட்டி ஆஃப் சோஷியல் கிளாஸாக மாறி போயிடும். புரியுதுங்களா? அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? அண்ட் கீ பாயிண்ட்ஸ் வாட் டு ரிமெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளே சட்டைரைசஸ் பிரிட்டிஷ் கிளாஸ் சிஸ்டம்மை சட்டைரைஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஹவு ரோல்ஸ் ரிவர்ஸ். ஓகேங்களா, சர்வைவல் ரெக்வயர் வரும்போது ரோல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஹைலைட்ஸ் த அப்சர்ட் நேச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சோஷியல் ஹைராசி. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு நம்மளுடைய ரைட்டர். ஓகேங்களா, ஸோ இது இந்த மெயின் கேரக்டர், இந்த கிறிஸ்டன் அப்படிங்கிறவர் தான் மெயின் கேரக்டர் இந்த பிளேயில். இவர் வந்து ஒரு லண்டனில் ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறாரு. அண்ட் லேட்டர் ஹீ பிகம்ஸ் த லீடர் ஆன் அன் ஐலாண்ட். ஓகே, ஸோ அதனால் வந்து அவங்களுடைய அந்த க்ரோத்துனால என்ன வருது, சோஷியல் இஷ்யூஸ்னால அவங்க வந்து எப்படி டிப்ளாய் ஆகுறாங்களா இல்லை ரைஸ் ஆகுறாங்களா, ஒரு அப்சர்டிட்டி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் 63rd கொஷின் பார்த்துடலாம். த கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் லெக்சிகோகிராஃபி வாஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஷின். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஆன்சரபிள் அப்படின்னா திஸ் கேன் பி. ஓகே, லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அந்த கம்பைலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தில் கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க்காக இருந்தது எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ நோவா வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி ஆஃப் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆப்ஷன் பி தாமஸ் கோப்பர்ஸ் தெசாரஸ். ஆப்ஷன் சி டாக்டர் சாமுவேல் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். Option D, Charles Richardson Dictionary of the English. Okay, the right answer can be option C, Dr. Samuel Johnson's Dictionary of English. Okay, டாக்டர் ஜான்சன் தான் முதல்ல அந்த டிக்ஷனரிங்கிற ஒரு விஷயத்தையே கம்பேர் பண்ணி கொடுத்தாரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு இல்லையா. ஸோ அதுதான் கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஆப்ஷன் சி கேன் பி த ரைட் ஆன்சர். ஸோ கிட்டத்தட்ட இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1755 பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த டிக்ஷனரி. ஓகேங்களா, அண்ட் கன்சிடர்ட் கிரேட்டஸ்ட் லேண்ட்மார்க்காக அதை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் சிஸ்டமேட்டிக்காக இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு 6th 7th குழந்தைகிட்ட போய் டிக்ஷனரி பார்க்குறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணுன்னா கூட இவருடைய டிக்ஷனரி எடுத்து ஃபாலோ பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக. ஓகேங்களா, அண்ட் இட் ஆல்சோ இன்க்ளூட் அக்யூரேட் டெஃபனிஷன்ஸ், யூசேஜ் எக்ஸாம்பிள்ஸ், கொட்டேஷன்ஸ், எட்டிமாலஜி எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாரு. we can't find a single mistake in it அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கீ பாயிண்ட்ஸ் ரெக்கார்டு 1755 பப்ளிஷ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40,000+ வேர்ட்ஸ்க்கு அவர் மீனிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பெல்லிங் சிஸ்டம். ஓகே, அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது பயனியராக அது இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, next is 64th question. The critics argue that the function of the reader is to enter into the consciousness of the author and reproduce that consciousness in critical writing. இதை எந்த group of people acknowledge பண்ணாங்கங்கிறது question. Okay, option A Prague Linguistic Circle. Option B Geneva School. Option C Twelkwell Group. And option D Yale School. புரியுதுங்களா? கொஷின் ஒன்றுமே இல்லைப்பா, கிரிட்டிக்ஸ் இந்த குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸில் ஏதோ ஒரு குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்களாமா, ஒரு ரீடருக்கான வேலை என்ன, அந்த ரைட்டர் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட கான்ஷியஸ்னஸ்குள்ளே போய் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி எந்த குரூப் ஆஃப் கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஷின்.
ஓகே, த ரைட் ஆன்சர் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜினீவா ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ் கேன் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவங்க தான் வந்துட்டு தே ஆர் த கிரிட்டிக்ஸ் ஹூ ஆர் ஆத்தரைசிங் அந்த ரைட்டருக்கான கான்ஷியஸ்னஸ் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதினவங்க. ஓகேங்களா? இப்போ ப்ராக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அதெல்லாம் வந்து கிரியேட்டட் பை எ பர்டிகுலர் ரைட்டர் கால்டு ப்ராக் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் வந்துட்டு லிங்குவிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதினவர். புரியுதுங்களா? ஸோ இப்படி வந்து வேரியஸ் ஆம்பிஷன்ஸோடு இருக்கிற குரூப்பில் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஜினீவா ஸ்கூல் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடரோட ரோல் என்ன அப்படின்னா, ரைட்டருடைய கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சு ஆத்தருடைய கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சு அவங்களுடைய இன்டெப்த் நாலேஜை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆத்தருடைய எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இவங்க தான். ஓகேங்களா? ஸோ ஆத்தர்ஸ் எமோஷன்ஸ், கிரியேட்டிவ் இன்டென்ஷன்ஸ், சைக்கலாஜிக்கல் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் த டெக்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜினீவா ஸ்கூல் அப்படிங்கிறது ஃபினாமலாஜிக்கல் கிரிட்டிசிசம். ஓகே, இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்னர் மீனிங் அண்ட் ஆர்த்தனுடைய மென்டல் வேர்ல்டை நீ புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்ய கிரிட்டிசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 65th question. The dash manipulated the fabula to create the society. ஓகேங்களா? எந்த குரூப் வந்து manipulated the fabula to create the society அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ நியூ கிரிட்டிக்ஸ், ஆப்ஷன் பி ஃபார்மலிஸ்ட், ஆப்ஷன் சி ப்ராக் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அண்ட் ஆப்ஷன் டி ஃபெமினிஸ்ட். ஓகேங்களா? சாரி, த ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் கேன் பி அண்ட் த கரெக்ட் ஆன்சர் கேன் பி ஃபார்மலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி ஃபார்மலிஸ்ட் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஃபேபுலா அண்ட் சோசிஸ்ட், இந்த ஃபார்மலிஸ்ட் மேனிப்புலேட்டட் த ஃபேபுலா டு கிரியேட் த சோசிஸ்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட், இந்த ஃபார்மலிஸ்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட். ஓகே, அந்த குரூப்பு இது எல்லாமே வந்து கிரிட்டிசிசம்க்கு போயிட்டுருக்கு, ஒன்றுன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா நம்மளுடைய டாபிக்ஸ். ஸோ த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபேபுலா அண்ட் சாசெட். இதை தான் இவங்க தான் இதை பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேபுலா அண்ட் சாசெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி பிளாட்டு, அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து ஃப்ளோரா ஃபோனானா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபேபுலானா ஸ்டோரி, ரா க்ரானலாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது கதை. புரியுதா? அண்ட் சீஸ்வெட் அப்படிங்கிறது வந்து த வே ஸ்டோரி இஸ் அரேஞ்ச், அந்த சீக்வன்ஸு, பிளாட், சம்மரி. புரியுதா? அதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆர்டிஸ்டிக்கலி. ஓகே, அதுதான் சீக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தே ஆர்கியூடு, இவங்க ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்க, ஆத்தர்ஸ் மேனிப்புலேட் த ஃபேபுலா டு கிரியேட் த சாசெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆத்தர்ஸ் என்ன பண்ணுமாமா, ஃபார்மலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆத்தர்ஸ் வந்துட்டு ஸ்டோரிக்காக பிளாட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்களாமா, ஸ்டோரியினுடைய ப்ராசஸ் அதை வந்து அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பிளாட்டை வந்து மாற்றிக்கிறாங்க பை ஆடிங் லிட்ரரி டிவைசஸ் அண்ட் ஆர்டருடைய சேஞ்சு, சஸ்பென்ஸோ, ஃப்ளாஷ்பேக்கோ, இல்லை ஆர்டிஸ்டிக் ஷேப்பிங்கோ, நரேட்டிவ் எஃபெக்டிவ் இதெல்லாம் போட்டு மாற்றிக்கிறாங்க, ஸ்டோரியை வந்து ஆர்டரை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ கீ பாயிண்ட்ஸ், ஃபேபுலானா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வாசெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி, ஃபேபுலானா ஸ்டோரி, நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, கதை, அவ்வளோதான். அண்ட் ஸ்வாசெட் வந்து அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கதையை, அதை அந்த ரைட்டருடைய திறமை பொறுத்தது இல்லையா. அண்ட் ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் வந்து ஸ்டடீடு ஹவு ஃப்ரம் ஃபார்ம் அண்ட் டெக்னிக், அது ரெண்டையும் யூஸ் பண்ணி அந்த கதையை வந்து கதைக்களமாக மாற்றுறாங்க இல்லையா. திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். And the last question, according to Jack's icon constitutes and sustains human desire என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கேப்டனேஜ், ஆப்ஷன் பி பாயிண்ட் த கேப்ஷன், ஆப்ஷன் சி ஸ்பிளாட்டங் அண்ட் ஆப்ஷன் டி ஜோசியன்ஸ். ஓகே, த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கேப்டனேஜ். அப்படின்னா குவெல்ட்டிங் அப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய ஃபேமஸான ஜாக் சைக்கன் அப்படிங்கிற என்ன சொல்கிறது கிரிட்டிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெக்கேஷியன் அவர் தான், அது சைக்கோ அனாலிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டனேஜ் இஸ் ஆல்சோ கால்டு குவில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இஸ் த கான்செப்ட் தட் ஹெல்ப்ஸ் ஃபிக்ஸிங் மீனிங். ஒரு இடத்துல ஒரு லாங்குவேஜை டிசையர் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜுக்கான டிட்டர்மினேஷன்.
ஓகேவா? அந்த லாங்குவேஜில் அந்த வார்த்தைக்கான அர்த்தம், ஒரு இடத்துல ஒரு லாங்குவேஜ் ஒரு வார்த்தை ஒரு வேர்ட்கான மீனிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? லாங்குவேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டிசைட்ஸ். ஓகேங்களா? இட் பின்ஸ் டவுன் ஃப்ளோட்டிங் அந்த சிக்னிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த மீனிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ டிசையர்ஸ் இன் லாங்கன் அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷிஃப்டிங் அண்ட் பேஸ்ட் ஆன் லேக். ஓகேங்களா? ஸோ கேபிட்டனேஜ் சஸ்டைன்ஸ் ஹியூமன் டிசையர் அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுதுங்களா? ஒரு ஸ்டேபிள் மீனிங் இருக்கிறத மாற்றுது. ஓகேங்களா? சம்திங் டு பர்ஷோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கீ பாயிண்ட்ஸாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லேக்கன் அப்படிங்கிறவர் டிசையர் இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் லேக் அண்ட் நெவர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ட் கேபிட்டனேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு stabilizes language and meaning long enough for desires to form. Okay, it connects the subject to signifier and keeps desire active. Okay, it is completely about language. ஓகேங்களா? without a desire would be chaotic and unstructured அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ these are all the questions which were asked in the previous year questions of BEO எக்ஸாமில் போன 2023ல் நம்மளோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான ஆஸ்க்டு கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ எப்பயுமே பிஃபோர் என்டரிங் இன் டு த எக்ஸாம், அதாவது சிலபஸ் பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வரும், ஒரு பயம் வரும். ஐயோ இவ்வளோ இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலை, நான் எப்படி படிக்க போகிறேனோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த கேஸ் நம்ம வந்து பிவைக்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஓகே என்ன மாதிரியான கொஷின்ஸ் வருது, எந்த டாப்பிக்லேருந்து எதை கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கேஸ் இதை வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வி கேன் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் வேரியஸ் டாபிக்ஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் சிலபஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் வீடியோ அண்ட் hope you are all preparing for your examination. All the best for your examination. We'll see in some other video. Thank you so much for watching the video. Thank you.